எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இது பெங்களூர் தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பாக நன்றி சொல்லும் தருணம் இது. முதலில் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்புடன் ஒருங்கிணைத்து அமைக்க உதவிய பேரருளுக்கு இறைவனுக்கு முதற்கண் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நாம் நன்றி சொல்லவிருப்பது சிறப்பு பேருரையாற்றிய திரு சிவசண்முகம் ஐயா அவர்களுக்கு. திரு சிவசண்முகம் ஐயா ஒரு சிறந்த சித்தாந்த சைவ சுடர், பக்தி டிவியில் பல நிகழ்ச்சிகளை நடத்தியவர், ஒருங்கிணைப்பாளர், சிறந்த ஆன்மீக பேச்சாளர். இது நம் அனைவருக்கும் முதலிலேயே தெரியும். ஆனால் அவரது சிறப்பு பேருரையை கேட்ட பின் எனக்கு தோன்றுகிறது அவர் ஒரு மிக சிறந்த மனநல மருத்துவர். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரொம்ப அழகா ஒரு 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 சில நிமிடங்கள் இருக்கிறதுனால சின்னதாக சொல்கிறேன். ஒரு சின்ன விஷயம், ஒரு தேங்காயை பற்றின ஒரு பிரச்சனையை பக்கத்து வீட்டுக்காரங்களோட அவங்க சொன்னாங்க. இப்போ சொல்லும்போது என்ன சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் வீட்டு அம்மா சொன்னாங்க அவங்கள போய் நல்லா விசாரிச்சுட்டு வாங்க. இவங்க என்ன செஞ்சுருக்கணும், போய் நல்லா மட்டும்தான் விசாரிச்சிருக்கணும். அவங்க வீட்டு அம்மா கரெக்டாக சொன்னாங்க நல்லா மட்டும் விசாரிச்சுட்டு வாங்க. இவங்க போய் எக்ஸ்ட்ராவாக பேசுறதுனால ப்ராப்ளம் வந்துடுச்சு. இதிலிருந்து இங்கே வந்திருக்கும் அனைவரும், அனைத்து குடும்பங்களிலும் அவர் ஒரு அழகாக செய்தியை சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா, நமது இல்லங்களில் நம்ம மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதை அந்த அளவோட கேட்டு நம்ம செய்யணும். எக்ஸ்ட்ராவாக ஏதாவது நம்ம பண்ணோம்னா ப்ராப்ளம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு அழகான கருத்தை நல்ல சைவ சித்தாந்த திருமுறை சிந்தனைகளோடு ஒப்பிட்டு சொன்ன திரு சிவசண்முகம் ஐயா அவர்களுக்கு எங்களது சிறப்பான நன்றிகள். அடுத்தபடியாக நமது குரு முனைவர் கோபா நல்லசிவம் ஐயா அவர்களை பற்றி நம்ம ஒரு சுமாராக 2 வருட காலமாக அவரது மாணவியாக ஒரு நல்ல அனுபவம் பெற்ற ஒரு ஆளாக இதை சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன். நம்ம சாதாரணமாக அவர் ஒரு ரொம்ப நல்லா பாடக்கூடியவர், பாட்டு சொல்லிக் கொடுப்பவர், பண், இசை, தாளம், ராகம் எல்லாவற்றிலும் மிக தேர்ச்சி பெற்ற ஒரு ஆசான். மிக அழகாக மாணவர்களுக்கு அதை அருமையாக சொல்லிக் கொடுத்து அடியார்களுக்கு அன்பர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியர். அந்த ஒரு குருவின் வீச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு மிகப்பெரிய உதாரணம். முதலில் அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு குரு பக்தி. எந்த நிகழ்ச்சியிலும் எல்லா வகுப்பிலும் சுமார் 2 ஆண்டு காலமாக அவரது வகுப்புகளுக்கு நான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். எல்லா வகுப்புகளிலும் அவர் அவரது குருவான தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயாவை பற்றி ஒரு குறிப்பு சொல்லாமல் இருந்ததில்லை. இது அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். இன்னைக்கு கூட 2-3 தடவை அவங்க சொன்னாங்க. அடுத்ததாக நம்ம சாதாரணமாக ஒரு ஆசிரியர்னா அவங்க இருக்கும்போது அவங்கள பார்த்த உடனே நம்ம மரியாதையாக இருக்கும். ஆனால் நம்ம நல்லசிவம் ஐயாவோட மாணவராயிட்டோம்னா, இப்போ சாதாரணமாக ஒரு கோயிலுக்கு போனால் நம்ம என்ன பண்ணுவோம், போன உடனே அங்கே காலணிகளை எங்கே கழட்டி விடுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், அந்த இடத்துக்கு போவோம். ஆனால் நல்லசிவம் ஐயாவோட மாணவராக நம்ம ஆயிட்டோம்னா முதல்ல நம்ம செய்கிற வேலை, நம்ம கையிலையோ பையிலையோ இருக்கிற மொபைல் ஃபோனை தேடி எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம உள்ளேயே வருவோம். இது நம்ம திருவண்ணாமலைக்கு போனாலும் செய்வோம், திருச்செந்தூர் போனாலும் செய்வோம். வகுப்புக்கு பயிற்சிக்கு வரும்போது அவர் ஏற்படுத்திய ஒரு மிக நல்ல பழக்கம் அது. அதற்கு அவருக்கு சிறப்பாக நன்றி சொல்ல நாங்கள் அனைவரும் சிறந்திருக்கிறோம். அடுத்ததாக அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க பண் பாடுதல். அதை பற்றி பண்பாட்டு எல்லாத்தையும் தாண்டி ஒரு அழகான பண்பாடு நிறைந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஒரு காலத்தை முன்போட்டு மதிப்பவர். ஒரு 10 நிமிஷம் தேநீர் இடைவேளைனா நம்ம டீ குடிப்போம், அவங்க டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த தேநீர் இடைவேளை முடியுதுங்கிறத அவங்க சொல்லவே வேண்டாம். 9வது நிமிஷத்தில் 9 நிமிஷம் 30 நொடியில் திருச்சி டம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம வந்துடுவோம். இது அதை விட ஒரு பெரிய சிறப்பு. இந்த தொகுப்பில் பயிற்சியில்
எல்லா விதமான வயதில் உள்ளவர்களையும் ஒரு சேர ஒருங்கிணைத்து பயிற்சி கொடுப்பது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு நால்வர் துதி பாடிய ஸ்ரீவத்சன்லேருந்து நன்றி உரை சொல்கிற நான் வரைக்கும் ஒரே வகுப்பில் தான் பயிற்சி பெறும். ஒரு குளியலறையில் கூட பாட தெரியாத என் போன்ற மாணவர்களை திருவாரூரில் ஒரு உலக சாதனை இசை வேள்வி என்னும் நிகழ்வில் பாட வைத்த பெருமை அது அவரை மட்டுமே சார்ந்தது, அவரால் மட்டுமே அது. இதற்கு நாங்கள் அனைவரும் அவருக்கு மிக மிக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப நன்றி. அந்த அவரோட தாக்கம் வந்து நம்மளோட எல்லா செயல்பாடுகள்லையுமே இருக்கும். ஒரு 3 மணி நேரம் தான் அவரும் நம்மளும் நேரடியாக பயிற்சி பெறுவோம். ஆனால் அதோட தாக்கம் வந்து 30 நாளும் நமக்குள்ள இருக்கும். அது ஒரு ஆசிரியராக, ஒரு குருவாக அவரது மிகப்பெரிய வெற்றி. பாட வைக்கிறதை தாண்டி ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த பெருமை அவரை சார். அதற்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்ததாக நமது பெங்களூர் தமிழ் இலக்கிய பேரவையின் ஒருங்கிணைப்பாளர், ஸ்தாபகர், நிறுவனர், ஆணிவேர் திரு கடையம் ஆறுமுகம் ஐயா. அவருக்கு யாரோட பேர்? அவங்களுக்கு முருகனோட பேர். முருகன் கையில் என்ன இருக்கு? வேல். அவரோட சிந்தனை, செயல்பாடு எல்லாமே வேல் மாதிரி ஆழமா, அகலமா, கூர்மையா. அதோட முடிவு தான் 3வது தொகுப்பின் ஆரம்பமாக இந்த மேடையில் நாம் அனைவரும் நின்று கொண்டிருக்கிறோம். அவர் பார்க்கறதுக்கு பரபரப்பாகவே இருக்க மாட்டாங்க, சாதாரணமாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. எப்போ பாரு அங்கே இங்கேயும் போயிட்டு அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் ஆழமாக சிந்தித்து அவர், நம்ம ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒர்க் இன் சைலன்ஸ் லெட் சக்ஸஸ் மேக் நாய்ஸ் அப்படி. அது அந்த ஆறுமுகம் ஐயாவை பார்க்கும்போது எனக்கு அந்த பழமொழி எப்பவுமே ஞாபகம் வரும். பார்க்கறதுக்கு அமைதியாக வேலை பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் மிகப்பெரிய காரியங்கள். ஒரு யோசித்து பாருங்க, ஒரு தமிழ் அதிகம் பேசப்படாத ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஒரு ஐயப்பன் கோவில் வளாகத்தில் தொடர்ந்து 2 வருடங்களாக அதை நடத்துவது என்பது சாதாரண விஷயமா? இது எத்தனை பேரால முடியும்? நம்மளாம் வர்றோம், படிக்கிறோம், பாடுறோம், பேசுகிறோம், எல்லாம் சரி. இதன் ஆரம்ப புள்ளி எங்கே இருக்கு? இதோட சிந்தனை, இதோட செயல்பாடு, இதற்கான வேலை, இது வந்து ஒரு சாமானியமான ஒரு நிகழ்வே கிடையாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வரும் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு எங்களது மிக சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க, பக்கவாத்திய வித்வான்கள் திரு சிவலிங்க ஐயா மற்றும் ஷாம் சுந்தர் வயலின் மிருதங்க வித்வான் மற்றும் வயலினிஸ்ட் அவர்களுக்கு எங்களது குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நமது திருமுறை அன்பர்கள், அடியார்கள், இது வந்து எப்படின்னா ஒரு வகுப்பு, ஆசிரியர், பயிற்சி எல்லாமே கிடைக்கும். இதற்கு தவறாமல் பங்கு கொள்ளும் அந்த பங்க்சுவாலிட்டியை நம்ம நல்ல சிவாயிலிருந்து நம்ம படிச்சுக்கிட்டோம். ஆனால் பெங்களூர் மாதிரி ஒரு ஊரில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வராமல் இருப்பதற்கு 1000 காரணங்கள் சொல்ல முடியும். டிராஃபிக்னு சொல்லலாம், சனிக்கிழமை லீவுன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். இதை எல்லாவற்றையும் தாண்டி ஆர்வத்துடன் வந்து பங்கு கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும், அன்பர்களுக்கும், அடியார்களுக்கும் மிக்க நன்றி. அதைவிட சிறப்பாக புதிதாக 3வது தொகுப்பில் புதிதாக இணைய இருக்கின்ற மாணவர்கள் அனைவரையும் நாங்கள் மிகவும் வணக்கத்துடனும் நன்றியுடனும் வரவேற்கிறோம். அடுத்தபடியாக முதலே சொல்லிட்டாங்க, ஐயப்பன் கோவில் வளாகத்தில் இது போன்ற ஒரு இடம் அளித்து, ஏன்னா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ கிடையாது, எங்கே வேணால் நடத்த முடியாது, ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி. இதை அதற்கு பொருத்தமான ஒரு இடத்தில் 1 நாள் 2 நாள் இல்லை, 2 வருட காலமாக இடமளித்து, எந்த விதமான குறுக்கீடும் இல்லாமல் இடமளித்து எல்லா விதத்திலும் எங்களுக்கு ஊக்கமளித்து உதவி செய்த ஐயப்பன் கோவில் நிர்வாக குழுவினர்களுக்கும் அவரை சார்ந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எங்களது மிக தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடி இங்கு வந்திருந்து இதுவரையும் பொறுமை காத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்படைய செய்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. புகைப்படம் எடுத்தவர்கள், ஒலி வசதி ஏற்படுத்தி கொடுத்தவர்கள், தொகுத்து வழங்கியவர்கள் அத்தனை அன்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். மிக்க நன்றி. தேங்க்யூ ஆல்.